விகிதவியல் என்பது வேதியியலில் ஒரு ஆய்வுத்துறையாகும். இது ஒரு வினையில் பங்கேற்கும் வேதிப்பொருட்களின் ஒப்பீடு விகிதங்களைப் பற்றியது. யாரோ ஒருமுறை மனித உடலை விகிதவியல் பகுப்பாய்வு செய்தார். இதை கண்டுபிடித்தார். ஒரே ஒரு கோபால்ட் அணுவை அடித்தளமாக கொண்டால் இதுவே நம்மிடம் உள்ள மற்ற அணுக்களின் எண்ணிக்கை. மனித உடலில் உள்ள ஒவ்வொரு கோபால்ட் அணுவுக்கும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், சல்பர், சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீசியம், சிலிகான், அயன், ஜிங்க், காப்பர், மேங்கனீஸ், புளோரின், குரோமியம், செலீனியம், மொலிப்டினம் இவற்றை ஒன்றிணைத்தால் உயிருள்ள சுவாசிக்கும் பேசும் மனிதன் தோன்றுவாரா? கண்டிப்பாக இல்லை. உண்மையான ஞானமும் இப்படித்தான். சீரற்ற விஷயங்களை ஒன்றாக கொண்டு வந்து அவற்றை ஒரு குப்பியில் குலுக்கி புத்திசாலித்தனத்தை வெளிக்கொணர முடியாது. நீங்கள் அவற்றை சரியான வழிகளில் இணைக்க வேண்டும். சரியான நிலைமைகளை அவற்றை எதிர்கொள்ள வைக்க வேண்டும். அப்போதுதான் ஞானம் பிறக்கும்.